Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry unit exercise by 7th sum. The owner of a milk store finds that he can sell 900 liters of milk each week at rupees 14 per liter and 1220 liters of milk each week at rupees 16 per liter. Assuming a linear relationship between selling price and demand, how many liters could he sell weekly at rupees 17 per liter? என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மில்க் ஓனர் வந்து 980 லிட்டர்ஸ் செல் பண்ணுவார். மில்க் வந்து செல் பண்ணுறது எப்படின்னா, ஒரு லிட்டருக்கு 14 ரூபா வச்சு 980 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே செல் பண்ணுவார். அதே போல் ஒரு லிட்டருக்கு 16 ரூபா வச்சு 16 ருபீஸ் வச்சு 1220 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்கை வந்து ஒரு வாரத்தில் சேல் பண்ணுவார். இதே போல் ஒரு லிட்டரு 17 ரூபா வச்சு அவரால் எவ்வளோ லிட்டர் மில்க் வந்து சேல் பண்ண முடியும்ன்றது கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பும் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க செல்லிங் ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் ரிலேஷன்ஷிப்பில் வி கவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் ஈக்குவேஷன் ஃப்ரம் திஸ். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கணும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி உருவாக்கிதுன்னா 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம 2 பாயிண்ட் உருவாக்கலாம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா 9 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, 980 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒய்யில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ருப்பீஸை நீங்கள் வந்து எக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ 14 வந்து 980 பாயிண்ட் ஏ, தென் பி வந்து 16,1220. ஸோ இப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம பாருங்கள், நம்மளை 2 பாயிண்ட் இருக்கும்போது ஈக்குவேஷன் வந்து இதுதான், y2 minus y1 is equal to x minus x1 by h2 minus x1. பார்த்தீங்கன்னா y minus y1 is equal to y2 minus y1 by x minus n. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. h1 y1 h2 y2. ஸோ பார்த்தீங்கன்னா y2 minus y minus y1, ஸோ y minus 980 by 1220 by minus 980 is equal to x minus 14 by 16 minus 14. ஸோ பார்த்தீங்கன்னா y minus 980 by இது எவ்வளோ வரும்னா 240 வருது, is equal to x minus 14 by 2ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா you got to take cross multiply 2 into y minus 980 is equal to 240 into x minus 14. So you got to multiply பண்ணிங்கன்னா 2y minus 1960. ஸோ பார்த்தீங்கன்னா 1960 then is equal to 240x minus 240 into 14 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 3360 வருது. ஸோ தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு என்னாச்சுன்னா வி கவ் டு எக்ஸை பாசிட்டிவ் வச்சுக்கணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை -2y minus 3360 plus 1960 is equal to 0. ஸோ 240x minus 2y minus பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ 1400 வருது, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸு. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணியிருங்க. ஸோ 120x minus y minus 700 is equal to 0 என்பது ஈக்குவேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன வருதோ 120x minus y minus 700 is equal to 0. ஸோ ஒய்யை வந்து பாசிட்டிவில் கொண்டாங்க. இப்போ இது நம்ம ஈக்குவேஷன் ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நம்ம அங்கே ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு வரணும்னா ஒய்யை வந்து வச்சு கொண்டு வரணும். ஏன்னு சொன்னாச்சு நம்மளுக்கு வந்து எக்ஸோடைய வேல்யூ தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் மேலே ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி அது மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஒய்யை பாசிட்டிவ் கொண்டு வரலாம். ஸோ y is equal to 120x minus 700. ஸோ y is equal to 120 into 17 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ 120 into 17 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 120 into 17 சால்வ் பண்ணால் 2040 வருது minus 700. ஸோ இதில் நீங்கள் 700 செப்பரேட் பண்ணணும். ஸோ அப்படி செப்பரேட் பண்ணிங்கன்னா y is equal to 1340. ஸோ என்ன எழுதிக்கலாம்னா you can sell 1340 liters for rupees 17 per liter. ஸோ ஒரு லிட்டர் 17 ரூபா வச்சு அவர் வந்து 1340 லிட்டர் மில்க் வந்து செல் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.